மாலையும் தாலியும் இல்ல கல்யாணம். விட்டு சொன்னேன்ல, அவகிட்ட சொல்லிடுறேன். அந்த அளவுக்கு நான் கையாளாகாதவனா இருக்கான்ல. எழில், இந்த உலகத்துல கை கால் இல்லாதவனா கூட இருந்துடலாம், ஆனா கையால் ஆகாதவனா மட்டும் இருக்கவே கூடாது. எழில், நீங்க ஏன் இந்த மாதிரி எல்லாம் யோசிக்கிறீங்க? இப்போ யார் உங்ககிட்ட பணம் எதிர்பார்த்தாங்க? எப்படி எதிர்பார்ப்பீங்க? நீங்க எதிர்பார்த்தாலும் என்கிட்ட கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லையே. எதிர்பார்க்கறதுக்கு கூட நான் தகுதி இல்லாதவனா இருக்கேன். எழில், எழில் ப்ளீஸ் இப்படி எல்லாம் பேசாதீங்க. நீங்க ஏன் இந்த மாதிரி எல்லாம் யோசிக்கிறீங்க? நான் யோசிக்கல கையால், என் சூழ்நிலை என்ன அப்படி யோசிக்க வச்சிருச்சு. வேலை இல்ல, வருமானம் இல்ல, பிசினஸ் பண்றேன்னு இவ்வளோ நாளா சும்மாவே சுத்திட்டு இருந்திருக்கேன். என்னால யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்ல, என்னால யாருக்கும் எதுவும் செய்யவும் முடியல. யாருக்குன்னு சொல்றதை விட என்னால என்னோட தேவைகளை கூட நிறைவேற்றிக்க முடியல. அவமானமா இருக்கு கையல். எழில், லோனுக்காக தான் நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அந்த லோன் கிடைச்சிருச்சுன்னா நீங்களும் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க. அதுக்கப்புறம் இந்த நிலைமையெல்லாம் மாறிடுங்க. நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு பெருசா ஜெயிச்சு காட்டுவீங்க. அட போ கையல், எவ்வளவு நாள் தான் இதையே சொல்லிக்கிட்டு என்னையும் ஏமாத்திக்கிட்டு உன்னையும் நான் ஏமாத்திட்டு இருக்க போறேன்னு தெரியல. எல்லாம் அந்த பொறுக்கி நாயால வந்தது. எனக்கு கிடைக்க வேண்டிய லோன் மட்டும் கிடைச்சிருந்து நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன்னா இந்நேரம் எனக்குன்னு ஒரு வருமானம் வந்திருக்கும். நானும் ஆனந்தி கல்யாணத்துக்கு ஏதோ முடிஞ்சதை செஞ்சிருப்பேன். நீ கல்யாணத்துக்கு பணம் இல்லாம முடிச்சிட்டு இருக்கும்போது நான் பாத்துக்கிறேன் கையில், நீ கவலைப்படாதன்னு என்னால ஒரு வார்த்தை கூட சொல்ல முடியல. இதுக்கெல்லாம் காரணமானவன் அந்த ஆட்டோக்காரன் மட்டும்தான். சத்தியமா சொல்றேன், அவனை கொல்ல கூட தயங்க மாட்டேன். எழில், என்ன பேசிட்டு இருக்கீங்க? பின் என்ன கையல், எல்லாம் அவனால வந்ததுதான். ஒவ்வொரு தடவையும் எனக்கு கிடைக்க வேண்டிய லோனை கிடைக்க விடாம கெடுத்து விட்டது அவன்தான். இப்படி நடந்ததையே சொல்றதுனால எதுவுமே மாற போறது இல்ல. நடக்க போறத பத்தி தான் நம்ம பேசணும். இத பாருங்க, இன்னைக்கு நீங்க எதுவுமே பண்ண முடியலன்னு நீங்க வருத்தப்படுறீங்க. ஆனா கூடிய சீக்கிரம் நம்மளோட நிலைமை மாறும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. உங்க மேல உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கையை விட எனக்கு நிறைய இருக்கு. கண்டிப்பா நீங்க ஜெயிச்சு மேல வருவீங்க. சும்மா நடந்ததே நினைச்சு அந்த ஆட்டோக்கார மேல கோவப்பட்டு நீங்களும் டென்ஷன் ஆகி அவனை அடிப்பேன் கொல்லுவேன்னு யோசிக்காம அடுத்த வாழ்க்கையில நம்ம எப்படி முன்னேறலாம்னு யோசிங்க. நம்ம பாசிட்டிவா யோசிச்சா கண்டிப்பா பாசிட்டிவா தானே நடக்கும். இப்படிலாம் யோசிக்கிறத முதல்ல விட்டுடுங்க. இப்படிப்பட்ட எண்ணங்கள்லாம் உங்களுக்குள்ள இப்ப ஏன் வருதுன்னே எனக்கு தெரியல. இன்னைக்கு முடியலனா என்ன, நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி சம்பாதிக்கும் போது என்னெல்லாம் செய்யணும்னு நினைச்சீங்களோ அதெல்லாம் சேர்த்து செய்யுங்க. உங்களை யாரு வேண்டான்னு தடுத்தா? இப்போதைக்கு நீங்க எனக்கோ நம்ம குடும்பத்துக்கோ பணம் கொடுத்து உதவி பண்ணணும்னு நினைக்கிறத விட இந்த வீட்டு மாப்பிள்ளையா இந்த கல்யாணத்தை எப்படியெல்லாம் நடத்தலான்னு பொறுப்பா கூட இருந்து செய்யணும்னு தான் எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. இந்த வீட்டு மாப்பிள்ளையா முன்ன நின்னு இந்த கல்யாணத்தை நடத்துறத விட நீங்க கொடுக்கற பணமோ கிஃப்டோ எதுவுமே பெருசு இல்ல எழில். நீங்க கூட இருக்கிறதே எங்களுக்கு பெரிய சப்போர்ட் தெரியுமா? கூடிய சீக்கிரம் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும், கவலைப்படாதீங்க. பாத்தீங்களா, நான் சொன்னதும் மணி அடிக்குது. கண்டிப்பா நல்லதுதான் நடக்கும். அன்னோன் நம்பரா இருக்கு. ஹலோ ஹலோ கயல். ஆமா, கயல் தான் பேசுறேன். நீங்க யாரு? என் பேர் விஸ்வநாதன்மா. எங்க பேங்க் ஸ்டாஃப் ராஜசேகர் இருக்காருல்ல, அவர் தான் உங்க நம்பரை கொடுத்து உங்களை காண்டாக்ட் பண்ண சொன்னாரு. சார் சொல்லுங்க. லோன் விஷயமா ராஜசேகர் கிட்ட பேசியிருக்கீங்கல்ல, அது விஷயமா தான் உங்ககிட்ட பேச சொல்லியிருக்காரு. ஆமா ஆமா சார். ஆக்சுவலி என் ஹஸ்பண்டோட பிசினஸ்க்காக தான் லோன் கேட்டிருந்தோம். ராஜசேகர் சார் நெக்ஸ்ட் வீக் ரிட்டையர் ஆகிறதுனால உங்க ஹஸ்பண்டோட லோன் சம்பந்தமான எல்லா விஷயத்தையும் என்னதமா பார்க்க சொல்லியிருக்காரு. அது விஷயமா பேசுறதுக்கு தான் உங்களுக்கு கால் பண்ணேன். நெக்ஸ்ட் வீக் நான் சொல்லும்போது உங்க ஹஸ்பண்டை அவருடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு என்னை வந்து பார்க்க சொல்லுங்க. அவருக்கு இந்த லோன் சாங்ஷன் ஆகிறதுக்கு எல்லா ஹெல்ப்பும் நான் பண்றேன். சார் கண்டிப்பா சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். நெக்ஸ்ட் வீக் நீங்க எப்பன்னு சொல்லுங்க சார். என் ஹஸ்பண்ட் உங்களை வந்து மீட் பண்ணுவாரு. எப்பன்னு நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். டாக்குமெண்ட்டை மட்டும் கரெக்டா ரெடி பண்ணி வச்சுக்க சொல்லுங்க. கண்டிப்பா சார். தேங்க்ஸ், தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச்.
நான் தான் சொன்னேன்ல உங்களுக்கு சீக்கிரமே எல்லாமே நல்ல விஷயமா தான் நடக்கும்னு. சொல்லி கொஞ்ச நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள ஒரு குட் நியூஸ் வந்துருச்சு. ஏய், என்ன சொல்ற? பேங்க் லோன் விஷயமா என் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஒருத்தரை நீங்க பாத்தீங்கல்ல, அவர் கூட 1 மந்த்ல ரிட்டையர் ஆக போறதா சொன்னாரே. இப்ப அவரு விஸ்வநாதன் ஒருத்தர்கிட்ட சொல்லி உங்களுக்கு லோன் சாங்ஷன் பண்றதுக்கு பேசியிருக்காராம். அதுக்காக தான் கால் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் வீக் அவர் சொல்லும்போது டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் பார்க்க சொல்லிருக்காரு. பாத்தீங்களா, உங்களுக்கு லோன் கிடைக்க போகுது. இதுக்கப்புறமா உங்களுக்கு எல்லாமே நல்லதா தான் நடக்க போகுது. சீக்கிரமா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி நீங்க பெருசா ஜெயிக்க போறீங்க. கயல், என் சந்தோஷத்தை சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்ல. எல்லாமே உன்னாலதான். தேங்க்யூ கயல். தேங்க்ஸ் எல்லாம் எதுக்குங்க? என்ன ரிங் போகுது, ஆனா போன் எடுக்க மாட்டாங்க. ஒருவேளை மேரேஜ் அரேஞ்ச்மெண்ட்ஸ்ல பிஸியா இருப்பாங்க. மறுபடியும் கால் பண்றேன். நம்பர் புதுசா இருக்கேன், யாரா இருக்கும்? ஹலோ ஆனந்தி. ஹலோ, நான் கௌஷிக் பேசுறேன். இப்ப எப்படி இருக்கீங்க ஆனந்தி? உங்க ஹெல்த் எல்லாம் ஓகே தானே? ஹலோ ஆனந்தி, கேக்குதா? கேக்குது, சொல்லுங்க. இல்ல சைலண்டா இருந்தீங்களா, அதான் லைன் கட் ஆயிடுச்சோன்னு நினைச்சேன். உங்க வீட்டுக்கு வந்திருந்தப்ப கூட ஃப்ரீயா பேச முடியல, எல்லாரும் கூட இருந்தாங்க, அதான் இப்ப பேசலான்னு கால் பண்ணேன். அம்மா என்ன பண்றீங்க, பிஸியா? ஹலோ ஆனந்தி. இப்ப என்ன விஷயம்னு சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல, சாப்பிட்டீங்களா? டேப்லெட்லாம் கரெக்டா போட்டீங்களா? இப்போ உங்க ஹெல்த் எல்லாம் ஓகே தானே? நான் ஓகே தான். உங்க வாய்ஸ் ஒரு மாதிரி டல்லா இருந்தது, அதான் கேட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நீங்க என்ன விஷயமா கால் பண்ணீங்கன்னு சொல்லுங்க. அது உங்களை இன்னைக்கு ஈவினிங் எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போலான்னு பிளான் பண்ணிருக்கேன். வரீங்களா?